அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பரங்குளத்துல நம்மலாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. கற்பூரம் ஏற்றவில்லைன்னா தீவிரவாதின்னு சொல்லி அது அவருடைய கருத்துல நான் சொன்னேன்னா நாங்க சொன்னோமா? கற்பூரம் ஒரு நிமிஷம், கற்பூரம் ஏற்றவில்லைன்னா தீவிரவாதி நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் மூளை போய் ஓபன் பண்ணி கேளுங்க. மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம். இது ஒரு மதத்தை சார்ந்தது இல்லை, எல்லோரையும் அரவணைத்து நேற்று ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை நடந்தது. அதனால ஒருத்தர் கருத்து சொல்றாங்க, நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும். ரொம்ப முக்கியமான நாள்ல இல்லை இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்பரங்குளத்துல எல்லாம் நம்மலாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணுவதற்கு நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள் கிட்ட வந்து போய் ஈஸியா ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது. இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பாக பல்வேறு துறையினர் வந்து ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்களை மாறி பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில வந்து தமிழகத்துல டைரக்டர் ரஞ்சித் என்ற ஒரு கற்பூரம் ஏற்றவில்லைன்னா எல்லாருமே தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. அது பயமா இருக்கு. ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகள்ல சில பேர் அட்டென்ஷன் அதாவது அண்ணாமலை அவங்கள பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிடலான்னு சில பேர் சுத்துறாங்க, அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவங்கள பத்தி பேசினா ஃபேமஸ் ஆயிடலான்னு சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேச நான் விரும்பல. மார்க்கெட் இல்லாத நடிகர்கள், மார்க்கெட் இல்லாத டைரக்டருக்கெல்லாம் நாங்கள் பேசி அவங்களுக்கு வந்து டெய்லர் மாதிரி போட்டு அவங்க மார்க்கெட் வேலையை ஏற்றி விடணும். நாங்கள் தெளிவாக இருக்கோம். 1952 எங்களுடைய கொள்கை தெளிவாக இருக்குது. அனைத்து மக்களையும் இணைத்து, அனைத்து மக்களையும் ஒன்றாக இணைத்து, எல்லா மக்களோடு சேர்ந்து அறநெறியில் தர்மமான முறையில் தர்மத்தின் வழியில் ராமர் கோவிலை எழுப்புவோம் என்கின்ற எங்கள் வார்த்தை. இன்றைக்கி இத்தனை பொறுமையாக இருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கி அதன் பிறகு நம்மகிட்ட ஆட்சி இருந்த பொழுது கூட பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு சட்டமோ ராமர் கோவிலுக்காக எந்த விதமான ஆர்டினன்ஸோ கொண்டு வராமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு காத்திருந்து தீர்ப்பு வந்த பிறகு முதல் பத்திரிகை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு முதல் பத்திரிகை கொடுத்து நாடு முழுவதுமே மக்களுடைய கஷ்டமாக சம்பாதித்த பணம் தான் இன்றைக்கி ராமர் கோவில் எழுப்பியிருக்காங்க. தனி மனிதனுடைய பணம் கிடையாது. நிறைய இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு அழைப்புதல் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது இந்தியர்கள், இது ஒரு மதத்தை சார்ந்தது இல்லை. இந்துத்துவம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்வியல் நெறிமுறை வந்து இந்து நெறிமுறை. ஏன்னா அது வந்து எல்லா மதம் வருவதற்கு முன்பே இந்து என்கின்ற வாழ்வியல் முறை வந்துருச்சு. இந்து என்பது மதம் கிடையாது. எல்லோரையும் அரவணைத்து நேற்று ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு. அதனால் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்க, நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும். நாங்கள் எல்லோரையும் அரவணைத்து 1952 ஜனசங்க கட்சி காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததிலிருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்ட்டில் ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலைங்கண்ணா, ஆர்டினன்ஸும் போடலை, உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி 10 ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க, 25 கோடி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில். இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கருத்து சொல்கிறேன், நான் என்ன சொல்ல முடியும்? என் வீட்டில் நான் விளக்கேற்றினேன், உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றல, உங்கள் பிரச்சனை. அது கருத்து சொல்கிறக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? ஸோ அண்ணாமலை பேசினா பிஜேபி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடலான்னு சில பேர் புதுசாக கிளம்பியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நான் கருத்து சொல்லினா அவங்கள ஃபேமஸ் ஆக்க விரும்பலை. அது அவருடைய கருத்தில் நான் சொன்னேன்னா நாங்கள் சொன்னோமா? பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா? ஒரு நிமிஷம். RSS சொல்லிச்சா? ஒரு நிமிஷம். யார் சொன்னாங்கண்ணே? கற்பூரம் ஏற்றவில்லைன்னா தீவிரவாதி நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் மூளை போய் ஓப்பன் பண்ணி கேளுங்க. அந்த மூளையில எந்த செல் அப்படி சொல்லுச்சு, அந்த செல் யாரு, அந்த செல் என்ன ஜாதி, அந்த செல் என்ன மதம், அந்த செல் என்ன கட்சின்னு அந்த மூளையில போய் கேளுங்க. நான் சொன்னேன்னா இல்லைன்னே பாரதிய ஜனதா கட்சியில் அந்த கருத்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு இவர் அந்த கருத்து சொல்லியிருக்காருன்னா பதில் சொல்கிறேன்.
இல்லைண்ணே ஆர்எஸ்எஸ்ல இந்த கருத்து சொல்லியிருக்காங்க, அவருக்கு சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். அவரே தூங்கி எந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நாளை காலையில் சொல்லுவார் இந்தியாவிலே வசிக்க வேண்டும் என்றால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு, அதுக்கு நான் கருத்து சொல்லணுமா? அவன் ஃபேமஸ் ஆகணும், மார்க்கெட் இல்லை, படம் இல்லைங்கிற கேட்குறக்கா பேசுறதுக்கெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்க முடியுமாண்ணே?